அனைவருக்கும் வணக்கம். உபய லக்னம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். மிதுனத்துக்கு அதிபதி புதன், கன்னிக்கு அதிபதியும் புதன் தான். தனுசுக்கு அதிபதி குரு, மீனத்துக்கு அதிபதி குரு. இந்த உபய லக்னம் பொறுத்தளவில் அவங்களுக்கு எல்லாமே மாறும் மாறாது அப்படிங்கிற இரண்டு நிலைகளில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். சில முடிவுகளில் எடுக்கும்போது உறுதியாக இருப்பாங்க, சில முடிவுகள் எடுக்கும்போது மாறிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயுமே ஒரு நிலைத்த தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் சில மாறக்கூடிய தன்மையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாதகம் செய்யவங்கன்னா மாரகம் செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்க்கணும். இவங்களுக்கு மாரகாதிபதினு பார்க்கும்போது 7ஆம் வீடும் 11ஆம் வீடும் மாரகாதிபதி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எல்லா லக்னங்களுக்கும் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தான் மாரகஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு 7ஆம் வீடும் 11ஆம் வீடும் மாரகஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் வீடான தனுசும் 11ஆம் வீடான மேஷமும் மாரகஸ்தானங்கள்னு சொல்லலாம். கன்னிக்கு பார்த்திங்கன்னா மீனமும் கடகமும் மாரகஸ்தானங்கள். அதே மாதிரி தனுசுக்கு பார்த்திங்கன்னா மிதுனமும் துலாமும் மாரகஸ்தானங்கள். மீனத்துக்கு பார்த்திங்கன்னா கன்னியும் மகரமும் மாரகஸ்தானங்கள். இந்த மாரகாதிபதிகள் தன்னுடைய தசாபுக்தி காலங்களில் இவங்களுக்கு அதிக துன்பங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பாதகஸ்தானம். இவங்களுக்கு பாதகாதிபதினு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல அமையக்கூடிய கிரகம் தான் பாதகஸ்தானம்னு சொல்லலாம். இவங்களுக்கு மாரகஸ்தானமும் பாதகஸ்தானமும் ஒன்றா அமையிறது கொஞ்சம் அதிகமான தீமையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 7ஆம் இடமே அவங்களுக்கு மாரகஸ்தானமாகவும் வருது, 7ஆம் இடமே பாதகஸ்தானமாகவும் வருது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் அதிகமாக இருக்கும் அந்த தசாபுக்தி காலங்களில் அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதி, தனுசுக்கும் மீனத்துக்கும் புதன் பாதகாதிபதி. அப்போ குருவுக்கு புதனும் புதனுக்கும் குருவும் பாதகாதிபதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடமே பாதகஸ்தானம். அது தீமையை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்னு சொல்லும்போது அதுவே மாரகஸ்தானமாக அமையிறது கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருக்குது. இந்த பாதகஸ்தானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டோன்னா கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் பாதகாதிபதி அஸ்தமனம் அடைஞ்சிருந்தாங்க, இல்லை பாதகஸ்தானத்தின் பலம் குறைஞ்சிருந்தால் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி தசாபுக்தி காலங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உபய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவங்களுக்கான நன்மைகளும் அவங்களுக்கான பாதகாதிபதி மாரகாதிபதி தகவல்களும் இந்த பதிவில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.